திருவல்லிக்கேணி பெண் பிள்ளை ரகசியம் 27ஆம் ரகசியம். புடவையால் துடைத்தேனோ ஆய்ச்சியாரைப் போலே. திருமஞ்சனம் அப்பாவிற்கு ஆய்ச்சி என்றொரு குமாரத்தி உண்டு. இவர் முதலியாண்டான் திருவம்சையரான கந்தாடை சிற்றன்னர் என்பவருக்கு வாழ்க்கைப்பட்டிருந்தார். ஒரு சமயம் மணவாள மாமுனிகள் தனியாய் திருக்காவிரிக்கு எழுந்தருள நேர்ந்தது. அப்போது திடீரென்று மழை வர அங்கொரு அகத்து வாசல் திண்ணையில் வந்து ஒதுங்க, அந்த அகத்துக்குடைய பெண் இதை பார்த்து வாசலில் வந்து சுவாமியை தண்டனிட்டு அவர் பாதுகங்களை தலையில் வைத்து கொண்டு பின்னர் புடவை தலைப்பால் துடைத்து சுவாமிக்கு அணியும்படி சமர்ப்பித்தாள். மாமுனிகள் அப்பெண்ணை, நீ யார், இந்த கிரகம் யாருடையது என்று விசாரிக்க, அவளும் அடியேன் திருமஞ்சனம் அப்பாவுடைய பெண் ஆய்ச்சி, இது அவருடைய மணவாள பிள்ளையான கந்தாடை ஐயங்கார் கிரகம். சுவாமி யாத்ருச்சிகமாக பொன்னடி சாற்றியமையால் இந்த கிரகமும் அடியோங்களும் உய்ய பெற்றோம் என்று பதில் கூறினாள். ஸ்ரீபாத தீர்த்தம் தலையில் ஊறியபடியாலும் பாதுகங்களுக்கு புடவை தலைப்பால் திருவொத்தாடை சமர்ப்பித்தலாலும் ஆய்ச்சியாருக்கு மாமுனிகளிடம் ஆச்சாரிய ருச்சி பிறந்தது. ஆசிரியத்தால் அல்லது தெரியாதவராகி புக்ககத்தார் பெரிய ஆச்சாரிய புருஷ குடி ஆகையால் அவர்கள் அறியாமல் தமது தகப்பனார் புருஷகாரமாக மாமுனிகளின் திருவடிகளில் ஆசிரயித்தார். இவரால் கந்தாடை குலத்துக்கு மாமுனிகள் திருவடி சம்பந்தமும் மேலும் பல நன்மைகளும் ஏற்பட்டன. யதீந்திர பிரபண பிரபாவம் காண்க. சுவாமியிடம் இப்படி விசேஷ பிரதி பக்தியும் சுவாமியின் அனுகிரகத்திற்கு கொள்கலமாயிருக்கையும் அடியேனுக்கு கிட்டுமோ என்று மாமுனிகளையே கேட்கிறார் அம்மையார். 27ஆம் ரகசியம் நிறைவடைந்தது.